பாசிச பாஜக அடிமை அதிமுகவை தோற்கடிப்போம். கார்ப்பரேட் காவி பாசிசத்தை நிரந்தரமாக வீழ்த்த மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி, தோழமை அமைப்புகளுடன் பாசிச பாஜக எதிர்ப்பு ஜனநாயக மக்கள் முன்னணி தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பத்திரிகையாளர் அரங்கில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளை சார்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் மக்கள் கலை இலக்கிய கழகம் பொதுச் செயலாளர் கோவன், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி பொதுச் செயலாளர் லோகநாதன், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி மாநில செயற்குழு உறுப்பினர் மணியரசன், விவசாயிகள் விடுதலை முன்னணி ஒருங்கிணைப்பாளர் அம்பேத்கர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் 2014ஆம் ஆண்டு RSS பாஜக இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய நாள் முதல் கார்ப்பரேட் சட்டங்களை திருத்துவது, கார்ப்பரேட் கொள்கைகளை முழுமையாக அங்கீகரிப்பது, மக்களின் வரி பணத்தில் இருந்து பல லட்சம் கோடி ரூபாய்களை வாரி கொடுப்பது என்று தேச துரோகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் காவி பயங்கரவாதத்தை மக்களின் மீது திணித்து வருகின்ற பாஜக கூட்டணி கட்சியின் ஆட்சி அதிகாரத்தை அகற்ற வேண்டும் என்கின்ற வகையில் மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி ஒருங்கிணைந்த அமைப்புகளுடன் பாசிச எதிர்ப்பு ஜனநாயக மக்கள் முன்னணி என்ற அமைப்பை தொடங்கியுள்ளோம். இந்த அமைப்பின் சார்பாக பாசிச பாஜக அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு துணை போகிறது. இதை கண்டித்தும் 2026 தேர்தலில் பாஜக பாசிச கூட்டணி அரசை வீழ்த்தவும் மக்களிடத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்க உள்ளோம். மேலும் திமுக அரசிற்கு நிபந்தனையுடன் ஆதரவு தெரிவிப்பதாகவும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தனர். மக்கள் நலனுக்கு எதிராக செய்வதை கண்டிப்பதும் என்ற வகையில் தொடர்ந்து திமுகவை நிர்பந்தித்து செயல்பட்டு வருகிறோம். அந்த வகையில் எங்கள் செயல்பாடுகள் தொடர்ந்து அந்த வகையிலே பயணிக்கும். கார்ப்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்துகின்ற வகையில் திமுக கூட்டணி செயல்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் நிர்பந்தம் என்று சொல்கின்றோம். இது தேர்தல் வெற்றி தோல்வியின் மூலமாக மட்டுமே இந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. இதற்கு கீழிருந்து மக்களுடைய மனநிலை உருவாக்க வேண்டியிருக்கு, அழுத்தம் தர வேண்டியுள்ளது என்கிற வகையில் எல்லா மாற்றங்களும் உலகம் முழுக்க பிரெஞ்சு புரட்சியில் தொடங்கி இப்போ நேபாள புரட்சியிலிருந்து பல மாற்றங்கள் மக்கள் எழுச்சியின் மூலமாகத்தான் அது அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்குது என்கிற வகையில் நாங்கள் விரும்புகின்ற எண்ணுகின்ற இந்த அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கு மக்களின் கன்சர்ன் சொல்லுவாங்க, மக்களுடைய சம்மதம் தேவைப்படுது, மக்களுடைய இணக்கம் தேவைப்படுது, மக்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது என்கிற வகையில் அந்த மாற்றத்தை, அந்த மக்களுடைய எழுச்சியை கட்டமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய அமைப்பு தான் பாசிச எதிர்ப்பு ஜனநாயக மக்கள் முன்னணி.